ரீனா அன்னைக்கு ரூபா வீட்டுக்கு போனா. அது ஒரு சர்ப்ரைஸ் விசிட். ரூபா தான் வீட்டுல ஒரு நைட்டிய போட்டுட்டு தலையில எண்ணெய வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா. திடீர்னு ரீனாவை பார்த்ததும் அவளுக்கு ஒரே சந்தோஷம். ரெண்டு பேரும் காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உட்கார்ந்து உற்சாகமா பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரீனா ரூபா கிட்ட, வா நம்ம ரெண்டு பேரும் போட்டோஸ் எடுத்துப்போம், சில செல்ஃபிஸும் எடுத்துப்போம்னு சொன்னா. ரூபா உடனே ஒரு 30 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன்னு ரூமுக்குள்ள ஓடுனா. மடன்னு ஷாம்பு போட்டு குளிச்சா. ட்ரையரை வச்சு ஹேரை செட் பண்ணா. ஃபேஸுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேல காம்பாக்ட் பவுடர் போட்டா. லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனர் போட்டு ஹேரை பிரஷ் பண்ணி ஜம்முன்னு ரெடி ஆனா. ரீனாவும் ரூபாவும் நிறைய போட்டோஸ் எடுத்தாங்க, செல்ஃபிஸும் எடுத்தாங்க. போட்டோஸ் எடுக்கிறப்ப நம்மளும் இப்படிதான் பிஹேவ் பண்றோம். போட்டோஸ்ல நம்ம எல்லாரும் பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நல்லா ட்ரெஸ் அப் பண்ணி பிரைட் ஸ்மைலோட முகத்தை அழகா வச்சுக்கிடுறோம். கேமரா முன்னால அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனா பெர்மனண்டா ஒரு கேமரா நம்மள பாத்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதுக்கு முன்னால அழகா இருக்கணும். இந்த கேமரா பேரு கடவுள். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் அப்படின்னு பைபிள்லயும் வாசிக்கிறோம். அதனால எப்போதும் நல்ல விஷயங்களையே சிந்திப்போம், நல்ல செயல்களையே செய்வோம், நல்ல வார்த்தைகளையே பேசுவோம். மைண்டையும் பாடியையும் எப்பவும் சுத்தமா வச்சுப்போம். கடவுளுடைய பார்வையில நம்ம அழகா இருக்கணும். அதுதான் முக்கியம்.